கிடையாது. புலிக்கும் ஆட்டுக்கும் இடையில நடக்கிற போட்டி மாதிரி தான் அது போய் முடியும். நீங்க வாதாடுறது உங்களுக்கே சில சமயம் நெகட்டிவா அமையலாம். சோ வாட் ஐ ரெக்கமெண்டட் டு யூ, நீங்க ஒரு வக்கீல வச்சு வாதாடலாம். இல்ல மேடம், குழந்தை இல்லாத வலி ஒரு தாய்க்கு தான் தெரியும். ஒரு பருந்து கிட்ட இருந்து கோழிய தவிர வேற யாரும் அதோட கொஞ்ச திறமையா காப்பாத்த முடியாது. அதனால நானே என் பாப்பாவுக்காக வாதாடிக்கிறேன் மேடம். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். அபி, எல்லாம் உன் கையில தான் இருக்கு. ஆமா, எனக்கு தெரியும் நீ ஜெயிப்பேன்னு. நாம இந்த கோர்ட்டை விட்டு போகும்போது பாப்பாவோட தான் போறோம். அபி, ஆல் தி பெஸ்ட் அபி. கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. தைரியமா போ. போ போ. ஏ ஸ்ரீஜா, அபிய பத்தி நமக்கு தெரியும்டி. அவ ஏற்கனவே ஒரு முறை அவ அக்கா மாதிரி கோர்ட்டுக்கு போய் வாதாடி சஞ்சீவ காப்பாத்தினவ. அந்த மாதிரி ஏதாவது நடந்துருமா? மா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. அபி தோக்க போறதும் அவ குழந்தை அவளை விட்டு பிரியறதும் கன்ஃபார்ம். அபி, உங்களுக்கு கோர்ட் ஆர்குமெண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியுமா? நல்லா தெரியும் மேடம். நான் கோர்ட்ல வாதாடுறது எனக்கு புதுசு இல்ல மேடம். புதுசு இல்லையா? அப்போ இதுக்கு முன்னாடி கோர்ட்ல வாதாடி இருக்கீங்களா? ஆமா மேடம். என் சஞ்சீவ் மேல விழுந்த ஒரு பொய் கேஸ்ல இருந்து அவனை காப்பாத்துறதுக்காக நான் கோர்ட்ல வாதாடி இருக்கேன். அது எப்படி எந்த லீகலும் தெரியாம சட்டமும் தெரியாம ஆர்குமெண்ட் பண்ணீங்க? எனக்கு கொஞ்சம் சட்டம் தெரியும் மேடம். எங்க அக்கா அனு பெரிய லாயர். அவ படிக்கும்போது பேசும்போது கோர்ட்ல வாதாடும் போது நான் பாத்திருக்கேன் மேடம். அத வச்சுதான். அப்போ ஏகலைவன் மாதிரி உங்க அக்காவை பார்த்து நீங்க வாதாடுற அளவுக்கு வந்துட்டீங்க. ஓகே அபி, நீங்க உங்க ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கலாம். நீங்க யார முதல்ல விசாரிக்க போறீங்க? போகல போச்சு, போகல போச்சு, போகல போச்சு, போகல 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 போகல. மேடம், நித்யாவோட குழந்தை என்னோடதுன்னு நிரூபிக்க இந்த கோர்ட்ல கொடுத்த பாப்பா போட்டோவை பாருங்க. அந்த போட்டோல இருக்கிற பாப்பா பிறந்து 2-3 நாள் ஆனதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ. பிறந்த 1/2 மணி நேரத்துல காணாம போன குழந்தைய எப்படி 2 நாள் கழிச்சு இவங்க போட்டோ எடுக்க முடியும்? ஏ, அபி கரெக்டான பாயிண்ட புடிச்சிட்டாடி. சொல்லுங்க நித்யா, தொலைஞ்சு போன குழந்தைய 2 நாள் கழிச்சு எப்படி போட்டோ எடுத்தீங்க? அது வந்து நான் சொல்லவா? உங்ககிட்ட இருந்த போட்டோ குழந்தைய கடத்தினவங்க சஞ்சீவ் கிட்ட பணம் கேட்டு மிரட்டுறதுக்காக அனுப்புன போட்டோ. சஞ்சீவ் போன்ல இருந்த போட்டோவை நீ எங்களுக்கே தெரியாம திருடி அந்த போட்டோவை நீங்க எடுத்துதான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கீங்க. நித்யா, நேத்து நீ நான் குழந்தைக்கு பேர் வைக்க போற நேரத்துல என்ன வந்து டென்ஷன் பண்ணி, அதனால நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன்.
ஆனா இப்போ தீ பிடிச்ச மாதிரி நின்னு எரியுது. அதான் சிக்கிட்ட. சரி, நீ காணாம போச்சுன்னு சொன்னல, அந்த குழந்தை கையில எத்தனை விரல் இருந்துச்சு? ஐயோ என்னம்மா, உன் குழந்தை பிறந்தப்போ நீ பாத்திருப்பல்ல, உன் குழந்தை கையில எத்தனை விரல் இருந்துச்சு? அது வந்து என்ன தெரியலையா நித்யா? இல்ல உன்னை அனுப்பி வச்சவங்க இத பத்தி சொல்லலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என் குழந்தைய பத்தி எனக்கு தெரியாதா? கையில 5 விரல். 5 விரலா? என்ன அப்படி டவுட்டா கேக்குறா? அப்ப குழந்தைக்கு 5 விரல் இல்லையோ, 6 விரல் இருக்குமோ? அபி என்ன நித்யாவை இப்படி குழப்பறா? ஏதாவது பண்ணணுமே. உங்ககிட்ட இருக்கிறது என்ன ஆதாரம் அபி? டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் மேடம். என்ன டிஎன்ஏ டெஸ்ட்ங்கறா? இதை எப்போ இவ எடுத்தா? நீங்க இதை எப்போ எடுத்தீங்க? நேத்து நித்யா எங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணும்போதே எனக்கு டவுட் வந்து என் பாப்பா பிளட்ட ஏன் பிளட்டோட டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்க சாம்பிள் எடுத்து வச்சிட்டேன். ஏ ஸ்ரீஜா, நாம நினைச்சதை விட இவ ரொம்ப புத்திசாலிடி. டேய் சஞ்சய், அபி என்னடா சொல்றா? டிஎன்ஏ டெஸ்டுக்கு அபி பாப்பா கிட்ட இருந்து பிளட் எடுத்தாளா? இல்லம்மா, எனக்குமே அபி சொல்றது புதுசா தான் இருக்கு. நீங்க டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிளட் கொடுத்தது கூட அதோட ரிசல்ட் வரதுக்கு 1 வீக் ஆகுமே. இல்ல மேடம், நான் லேப்ல அதிகமா பே பண்ணி எமர்ஜென்சின்னு சொல்லி இன்னைக்கே டிஎன்ஏ டெஸ்ட் போட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு பிரேக்ல ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். அந்த ரிப்போர்ட் என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் கிட்ட தான் இருக்கு. டேய் சஞ்சீவ், அபி என்னதான்டா சொல்றா? டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஏதோ பே பண்ணிட்டாளம்மா. நீங்க பெர்மிஷன் கொடுத்தா என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வர சொல்லுவேன். மேடம், இதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்க கூடாது மேடம். பிரைவேட் ரிப்போர்ட் கோர்ட்ல செல்லாது. பணம் கொடுத்து ரிப்போர்ட்டா மாத்தி எழுதிருப்பாங்க. வக்கீல் சார், ரிப்போர்ட் ஃபேக்கா இல்லையான்னு ஜட்ஜ் பார்த்து அவங்களுக்கு டவுட்னா செக் பண்ணி சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. மூர்த்தி சார், ஃபேக் ரிப்போர்ட் கொடுத்து கோர்ட்டை ஏமாத்துறது அவ்வளவு ஈஸியா என்ன? அபி ரிப்போர்ட் கொண்டு வரட்டும், அத பார்த்துட்டு நான் டிசைட் பண்றேன். யூ ப்ளீஸ் சிட் டவுன் சார். அபி, நீங்க ரிப்போர்ட்டை கொண்டு வாங்க. தேங்க்யூ மேடம். சஞ்சீவ், அபி இங்க வா. என்னமா சொல்றீங்க? அப்போ அபி கோர்ட்ல விட்டு விளாசிட்டான்னு சொல்றீங்களா? அதை ஏன்டா கேக்குற? எனக்கே ஒரே ஆச்சரியமா போச்சு. உங்க அம்மாக்கு பேச்சே வரல. அபி பெரிய ஆள் தான்ப்பா. ஐயோ, மொத்த குடும்பமும் முறைக்குதே. ஸ்ரீஜா, மொத்த குடும்பமும் நம்மள எரிக்கிற மாதிரி முறைக்கிறாங்கடி. சீக்கிரம் ரூமுக்கு போயிடலாம் வாடி. இருமா.
நித்யாவை செட் பண்ணி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்சது நீதானே? ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அபி 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 அத்தை, வா. வா அபி. பாப்பாவை தொட்டில போட்டியா? தூங்கிட்டாளா பாப்பா? தூங்கிட்டா அத்தை. ஏண்டா சஞ்சீவ், இன்னைக்கு சில பேரு அபிக்கு சாதகமா கோர்ட்ல தீர்ப்பு வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல? ஆமாமா, அபிகிட்ட இருந்து பாப்பாவை பிரிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அபி கோர்ட்ல சும்மா சூறாவளி மாதிரி வந்து நின்னு பாப்பா என்னோட தான் நிரூபிச்சிட்டாங்க. சஞ்சு அபியை தோக்கடிக்கணும்னு எல்லாரும் நினைச்சாங்க. இப்போ அவங்க தான் தோத்து போயிட்டாங்க. இவங்கெல்லாம் எத்தனை தடவை அசிங்கப்பட்டாலும் புத்தியே வராது. ஏங்க, நல்ல மாட்டுக்கு தானே ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா சில ஜென்மங்களுக்கு எத்தனை தடவை சூடு பட்டாலும் புத்தியே வரமாட்டேங்குது. மாட்டுக்கு சூடு போட்டா திருந்தோம், எரும மாடு எப்படி திருந்தோம்? அதுக்குதான் சொர்ணியா இருக்காது. பண்ண முடியாது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பண்ண போறேன். அபிய நிம்மதியா நான் வாழ விட மாட்டேன். நான் இழந்த சந்தோஷத்தை அடைஞ்சே தீருவேன். சந்தோஷ், என்கிட்ட இருந்து என் பாப்பாவை புடுங்க நினைச்சது யாருன்னு எனக்கும் நல்லா தெரியும். அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். நான் அறத்தோட வழியில நடக்கிறவ, அதனால பொறுமையா போயிட்டு இருக்கேன். எனக்கு பிரச்சனை கொடுத்து என்ன அழிக்கணும்னு நினைச்சா அது எப்பவும் நடக்காது. அவங்க தான் அழிஞ்சு போவாங்க. சரியா சொன்ன அபி. சாமி எதுக்கு இருக்கு? நம்ம கும்மற சாமி என்னைக்கும் அநியாயத்தை ஜெயிக்க விடாது. கெட்டவங்களுக்கு குடுக்கற மாதிரி கொடுக்கும், ஆனா கடைசியில தோக்கடிச்சிரும். நல்லவங்கள கஷ்டப்படுத்தும், ஆனா கடைசியில ஜெயிக்க வச்சிரும். எது எப்படியோமா, யாரு என்னதான் சூழ்ச்சி பண்ணாலும் அதை எதிர்த்து நீ விஸ்வரூபம் எடுத்து நிப்பன்றத ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுட்டு தான் இருக்க. உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதையும் பார்க்கலாம் மாமா. வாமா. அம்மா, நான் ரூமுக்கு போறேன். நீ இவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டு என்கிட்ட வந்து சொல்லு. சரிடி, போ. அம்மா, எதுக்குமா மூடி மறைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நித்யாவை செட் பண்ணி அபிகிட்ட இருந்து குழந்தைய பிரிக்க நினைச்சது ஸ்ரீஜா தானு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும்ல. கோர்ட்ல அந்த நித்யா கண்ணாலேயே ஸ்ரீஜா கிட்ட பேசினா நான் பார்த்தேன் தெரியுமா? அப்புறம் என்னப்பா, அவளை நேரடியாவே நறுக்குன்னு 4 கேள்வி கேட்க வேண்டியதானே? ஏன் அபி, உனக்கும் நல்லா தெரியும்ல, நீ எதுக்கு பொறுமையா இருக்க? இது நம்ம குடும்பம் சஞ்சீவ். நம்ம குடும்பத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். அந்த ஸ்ரீஜா எவ்வளவு தப்பு பண்ணாலும் அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தி. நம்ம குடும்பத்தால நாமளே எப்படி கஷ்டப்படுத்த முடியும்? நீ இப்படி நினைக்கிற, ஆனா அந்த ஸ்ரீஜா அப்படி நினைப்பாளா? கல்யாண வாழ்க்கைங்கிறது கண்ணாடி மாதிரி. அதை உடைக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அதை திரும்ப ஒண்ணு சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இந்த வீட்டை விட்டு போகும்போதே உங்ககிட்ட சத்தியம் வாங்கினது, இந்த குடும்பம் எக்காரணத்து கொண்டும் உடைஞ்சிட கூடாதுந்தா. அதுவும் ஸ்ரீஜாவை நீங்க கைவிட்ட கூடாதுந்தா. ஏன் சந்தோஷ் இப்படி பண்றீங்க? ஆமா அபி,
அந்த சத்தியத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் அவ பண்ணதெல்லாம் பொறுத்துக்கிட்டு பொறுமையா இருந்தேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. அடே மைதா மாவு, அபிதான் சொல்றாளே கேட்டு தொலையண்டா. ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? ஐயோ இல்ல சந்தோஷ், அப்படி சொல்லாதீங்க ப்ளீஸ். போதும். ஐயோ மைதா மாவு வந்துட்டானே. நம்ம மருந்து கலந்த பாலை நம்ம நினைச்சபடி மைதா மாவு ஊத்தி எடுத்துட்டு போறான். டேய் சந்தோஷ், அந்த பாலை குடிச்சதும் நீ ஸ்ரீஜாவுக்கு அடிமையாக போற. சஞ்சய், ஐயோ இவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இவன் கூட இப்படி ரொமான்ஸ் பண்றது? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், திரும்ப போய் படுத்துக்கலாம். இன்னைக்கு ஸ்ரீஜாவோட பெட்ரூமுக்கு நம்ம தான் காவல். அவ ரூம் வாசல்ல நின்னு இன்னைக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்டர்பன்ஸும் வராம பாத்துக்கணும். என்ன டிஸ்டர்பன்ஸ் வராம பாத்துக்கணும்னு பார்த்தா ஸ்ரீஜாவே வந்துகிட்டு இருக்கா. என்ன ஸ்ரீஜா, ஏன் திரும்பி வந்துட்ட? மா, அந்த மைதா மாவு கிட்ட எப்படிமா நல்லா ரொமான்ஸ் பண்ண முடியும்? ஏய், அவன் உன் புருஷன்டி. அவன்கிட்ட எப்படியாவது நீ ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும். மா, இது வரைக்கும் நான் அவனை புருஷனா நினைச்சதும் இல்ல, மதிச்சதும் இல்ல. இது வரைக்கும் நினைக்காம இருந்தா பரவாயில்ல, இனிமே நினைச்சுக்கோ. மா இல்ல, அதெல்லாம் முடியாது. முடியாதா? நீ முடியாதுன்னு சொன்னேனா நம்ம நடுத்தெருவுல நிக்க வேண்டியதுதான். மா, நாம நடுத்தெருக்கு போகாம இருக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாம். எதுவும் முடியாட்டி இந்த குடும்பத்தை ரவுடிங்களை வச்சு போட்டு தள்ளிடுற. ஆனா என்னால இது மட்டும் முடியாதுமா. ஏ, வயலன்ஸ் உன்னை பைத்தியமாக்கிடுச்சு. அதான் நீ ஒரு பொண்ணுக்கான உணர்ச்சி எதுவுமே இல்லாம இருக்க. நல்லா யோசி. நாம இந்த குடும்பத்தை போட்டு தள்ள ட்ரை பண்ணாமலா இருந்தோம்? நாம எவ்வளவு முயற்சி பண்ணியும் பண்ண முடியலையேடி. இனிமே முடியாதுடி. இனிமே நாம அபிய பழி வாங்கறதுக்கு இருக்கிற ஒரே வழி மைதா மாவு மட்டும்தான். நீ அவனை உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டாதான் நாம நினைச்சதை சாதிக்கலாம். அந்த அபியையும் ஜெயிக்க முடியும். உனக்கு இருக்கிற ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். அந்த மைதா மாவை நீ விரோதியா நினைக்காத. உன் புருஷனா நினைச்சு பாரு, உனக்கு ரொமான்ஸ் தானா வரும். நல்லா யோசிச்சு பாரு ஸ்ரீஜா. நான் சொல்றது சரின்னு உனக்கே புரியும். சரி, நீ மைதா மாவுக்கு வசிக்கிற மருந்த கலந்து குடுத்துட்டல? நான் கலந்து குடுத்துட்டேன்டி. அவன் கண்டிப்பா அதை குடிச்சிருப்பான். கண்டிப்பா குடிச்சிருப்பானா? அப்போ உனக்கு கன்ஃபார்மா தெரியாதா? எனக்கு தெரியும். மைதா மாவு பாலை குடிச்சிட்டான். நீ பேசாம உன் ரூமுக்கு போ. சரி, உன்னை நம்பி போறேன். நான் அவன் கிட்ட ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணதும் பதிலுக்கு அவனும் என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும். அது இல்லாம என்கிட்ட எரிஞ்சு விழுந்தான், நீ செத்த. இல்ல ஸ்ரீஜா, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நீ போ. நீ எங்க கூட வர? இல்ல,
உனக்கு காவலுக்கு மா அதெல்லாம் ஒண்ணும் தேவல நீ போ. ஆ, சரி நீ போ. இது எல்லாத்துக்குமே நீதான் காரணம். இல்ல ஸ்ரீஜா, வசிய மருந்து வேலை செஞ்சிருக்கோம். ஐ திங்க் யூ ஆர் சம்வேர் மிஸ்டேக்கன். நான் இவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் வசிய மருந்து வேலை செய்யல. நான் சொல்றேன் உன்ன ராட்சசியா? நான் உனக்கு ராட்சசியா? நான் உனக்கு ராட்சசியா? வேண்டாம் ஸ்ரீஜா, அம்மா வடிக்கிறது பாவம்டி. அந்த பாவம் உனக்கு வேண்டாண்டி, விட்டுருடி. அப்படியா? சரி, நான் உன்னை கொன்னுறேன். அப்படிலாம் பண்ணிடாத ஸ்ரீஜா. உனக்குன்னு இந்த வீட்ல இருக்கிறது நான் மட்டும்தான். நானும் போயிட்டா நீ தனி மரம் ஆயிடுவ. நீ என் கூட இருந்து இம்சை பண்றதுக்கு நான் தனி மரமா இருக்கிறதே ரொம்ப மேல். இனி இன்னொரு வாட்டி எனக்கு ஐடியா குடுக்கறேன்னு வந்த, இப்ப அடிச்ச மாதிரி திரும்ப அடிக்க மாட்டேன். சாகுற வரைக்கும் உன் கழுத்து நெரிச்சு அப்படியே கொண்டுருவேன். அந்த மைதா மாவை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ணிட்டு இருக்க சஞ்சீவ் இந்த நேரத்துல? என்ன பண்ற சஞ்சீவ்? அது ஒரு எக்ஸசைஸ் அபி. எக்ஸசைஸா? என்ன நடுராத்திரியில புதுசா? இது வந்து ஃபேஸ் எக்ஸசைஸ். ஃபேஸ் எக்ஸசைஸ் பண்ணா இந்த மசில்ஸ்ல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரையுமா. அதனாலதான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அபி நீ ட்ரை பண்ணி பாரு. டேய், என்ன பண்ண வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்றது மட்டும் இல்லாம அமைதியா தூங்கிட்டு இருந்தவளையும் எழுந்து உட்கார வச்சு அவளையும் பண்ண வச்சுட்ட. இதையே பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன சஞ்சீவ் இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க? தூங்கலையா? இல்ல அபி, ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லன்னா என்ன அர்த்தம்? படுத்து தூங்கு. என்னால தூங்க முடியலங்கிறத நான் எப்படி சொல்றது? நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல அபி. சரி, நான் படுத்துக்கிறேன், நீ படுத்துங்க. சரி, படுத்துக்கோ. கேளுடா, ஏன்டா தயங்குற? அபி. என்ன சஞ்சீவ்? அது வந்து சஞ்சீவ், என்ன என்னென்னமோ பண்ற? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா ஆமா. இல்ல. என்ன சஞ்சீவ் ஆமா இல்லன்ற? எதுவா இருந்தாலும் சொல்லு சஞ்சீவ். இல்ல அபி, அது வந்து நான் நீ உன் கூட என் கூட தண்ணி வேணும் அபி. என்ன தண்ணி வேணுமா? தண்ணி வேணும். அத கேட்கவா இவ்ளோ யோசிக்கிற? இந்தா இத குடி. குடிச்சிட்டு படுத்து தூங்கு சஞ்சீவ், எனக்கு தூக்கம் வருது. சொதப்பிட்டியடா, உனக்கு உன் வாய் தாண்டா எதிரியே. இனி அபி எழுப்புன அவ கோவத்துல அடிச்சே போட்டுருவா. வேற வழி இல்ல, தண்ணியை குடிச்சிட்டல, போத்திக்கிட்டு பாடு. இன்னைக்கு உனக்கு வஸ்ட் நைட்டுடா.
என்ன சஞ்சீவ்? தூக்கம் வருது, தூங்க போறேன். தூக்கம் வருது, தூங்க போறானாமே. அம்மா, நம்ம கையை விட்டு போன நம்ம கார்மெண்ட்ஸ் கம்பெனி நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சுல்ல? அந்த கம்பெனியை இன்னைக்கு ரீஓபன் பண்ண போறோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ உழைச்சு உருவாக்கின கார்மெண்ட்ஸ் கம்பெனி உன் கையை விட்டு போனது உனக்கு ரொம்ப வேதனை கொடுத்துருக்கும்ல? உன் வேதனைய அபி இப்ப போக்கிட்டா. வைராக்கியமா இருந்து போராடி நீ இழந்த உன் கார்மெண்ட்ஸ் கம்பெனிய உனக்கு மீட்டு கொடுத்துட்டா. ஆமாம்மா. அபியும் உன் கூட கார்மெண்ட்ஸ்க்கு வரால? கண்டிப்பா. அபி வராம எப்படிமா? நாங்க 2 பேரும் தான் போறோம். அபி எங்க சஞ்சீவ்? அங்க பாருங்க அபிய. அபி, பாக்க மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. உன்னால ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீட்டுக்கே நல்ல காலம் பிறந்துருச்சு அபி. என்னத்த சொல்றீங்க? ஆமா, நீ போட்ட ரங்கோலி கோலம் வாசலையே ரொம்ப அழகாக்கிருச்சு. பூஜார இப்பதான் கடவுள் வாழ்ற இடம் மாதிரி தெய்வீகமா இருக்கு. கிச்சன் பழைய மாதிரி சுத்தமாயிடுச்சு. எனக்கு ஒரு வேலையும் வைக்காம பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே நீயே ரெடி பண்ணி வச்சுட்ட. அது என்னோட கடமை அத்தை. எனக்கு தெரியும் அபி, நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஒரு மருமகளா உன் கடமையை நீ செய்யாம இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அபி, தலையில பூ வைக்கலையா? ஐயோ, மறந்துட்டேன் அத்தை. என்ன பொண்ணு நீ, பூ வைக்காம இருக்கலாமா? இரு. இந்தா, நீயே உன் கையால வச்சு விடு. இந்தா பெண். நம்மள பத்தி உனக்கு என்னமா வருத்தம்? என்ன வருத்தமா? அந்த சந்தோஷ் உனக்கு டைவர்ஸ் குடுக்கறேன்னு சொல்லி நைட்டு உன்னை ரூமை விட்டு விரட்டி விட்டான். ஆனா இப்ப வரைக்கும் அவன் நம்ம கிட்ட வந்து எதுவுமே பேசவே இல்லையே. அதான் என்ன நடக்குமோன்னு டென்ஷனா இருக்கு எனக்கு. இதுல டென்ஷன் ஆகுறதுக்கு என்னமா இருக்கு? அந்த சந்தோஷ் நினைச்சிட்டா மட்டும் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட முடியாது. நானும் நினைக்கணும். அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன், நீ கவலைய விடு. ஸ்ரீஜா சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வந்து நிக்கிறான் பாரு. இந்த டைவர்ஸ் பேப்பர்ல நான் சைன் பண்ணிட்டேன். நீயும் சைன் பண்ணிட்டீனா நம்ம 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம். நம்ம பயந்த மாதிரியே சந்தோஷ் ஸ்ரீஜா கிட்ட வந்து டைவர்ஸ் கேட்டுட்டானே. என்னடி பேசாம இருக்க? இந்த டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடு. சந்தோஷ், டைவர்ஸ்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அது திடுதிப்புனா இப்படி நீ முடிவு எடுத்துறாதே. நீங்க பேசாதீங்க. எல்லாத்துக்கும் மூல காரணமே நீங்க தான். அடங்காத புள்ளைய அடிச்சு ஒழுக்கமா வளர்க்கணும்ன்ற அடிப்படை அறிவு இல்லாம உங்க பொண்ணை நீங்க இப்படி வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. என்னைக்கு உங்க பொண்ணு திமிர் எடுத்து என் குடும்பத்தை அழிக்க நினைச்சாலோ அப்பவே அவ என் கூட வாழ்றதுக்கான தகுதியை இழந்துட்டா. இதுவே டூ லேட்.
ஏய் என்னடி பாக்குற? இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்து என் கூட வா. லாயரை போய் பார்க்கணும். இல்ல சந்தோஷ், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ என் பொண்ணு டைவர்ஸ் பண்ணிட்டா இந்த சின்ன வயசுலயே என் பொண்ணோட வாழ்க்கை வீணா போயிடாதா? நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு சந்தோஷ், பெரிய பாவம். அத நீ பண்ணாதே. எது பாவம்? இந்த சொத்துக்காக புறா கூட்டம் மாதிரி சந்தோஷமா இருந்த என் குடும்பத்தை இப்படி பிளான் பண்ணி பிரிச்சாலே அது பாவமா இல்ல இது பாவமா? எந்த தப்பும் பண்ணாத என் தம்பி சஞ்சுவ ஜெயிலுக்கு அனுப்ப நினைச்சாலே அது பாவமா இல்ல இது பாவமா? வீட்டை ஜப்தி பண்ணி தான் வாழ வந்த வீட்டை ரோட்ல நிறுத்த வச்சாலே அது பாவமா இல்ல இது பாவமா? அபிகிட்ட இருந்து அவளோட பிஞ்சு குழந்தைய இவ பிரிக்க பார்த்தாலே அது பாவமா இல்ல இது பாவமா? உங்க பொண்ணு நீங்களும் பண்ண பாவத்துக்கு எத்தனை தடவை அபி உன்னை மன்னிச்சு நீ திருந்தி சந்தோஷ் கூட வாழ்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருப்பா. ஆனா நீ அதையெல்லாம் உதாசனப்படுத்தி அபிக்கு மேலும் மேலும் தொந்தரவு கொடுத்திருக்க. மன்னிக்கவே முடியாத அளவுக்கு தப்பு மேல தப்பு பண்ணதுக்கு, பாவத்துக்கு மேல பாவம் பண்ணதுக்கு அதோட விளைவுதான் இப்போ டிவோர்ஸ் வரைக்கும் வந்து நிக்குது. ஆனா நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு சந்தோஷமானு கேக்குற. இங்க பாரு ஸ்ரீஜா, நான் உனக்கு சந்தோஷ்க்கு மனைவியா பாக்கல, அவனுக்கு வந்த சாபக்கேடாதான் பாக்குறேன். என் பிள்ளையோட சாபம் அவனை விட்டு போறதுல எனக்கு சந்தோஷம்தான். அப்படியெல்லாம் பேசாதீங்க அண்ணி. என் பொண்ணு பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு அவளை ஏத்துக்கோங்க அண்ணி. டைவர்ஸ் வேண்டாம் அண்ணி. என்ன அமைதியா நிக்கிற? சீக்கிரம் சைன் பண்ணு, வக்கீல வேற பார்க்கணும். வேண்டாம் ஸ்ரீஜா, சைன் பண்ணாத. அம்மா, நீ இங்கே இரு. நான் சந்தோஷ் கூட வக்கீல பாத்துட்டு வந்துடுறேன். ஏய் வேண்டாண்டி ஸ்ரீஜா. இருமா, போலாம். தேங்க்யூ மேடம். மேடம் எல்லாம் வேண்டாம், என்ன அபினே கூப்பிடு. இருக்கட்டும் மேடம். மேனேஜர் பிரியா இனிமே நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப். அவங்களுக்கு நம்ம அக்கவுண்ட்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் நீங்க சொல்லி கொடுத்துருங்க. ஓகே சார். சஞ்சீவ், ஏதோ கருகிற வாசம் வர மாதிரி இல்ல? கருகிற மாதிரி இல்ல சஞ்சீவ், எனக்கு நல்லா வர மாதிரி தெரியுது. எங்களுக்கு ஒன்றும் வாசம் வரலையே மேடம். அப்படிலாம் எதுவும் வரல, உன் கற்பனையா இருக்கும். ஆமா மேடம், நீங்களும் சஞ்சீவ் சாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்களே, டைமை வேஸ்ட் பண்ணாம கேபினுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம்.